எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காதலர் தினம். அதுக்கான ஒரு வீடியோ. அது என்னோட லவ் ஸ்டோரி தான். ஆனால் முழு ஸ்டோரியும் உங்களுக்கு சொல்ல போறதில்லை. பட் ஒரு சின்ன கண்டென்ட் உங்களுக்கு இருக்கு. எல்லாரும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. நான் ரொம்ப நாளாக பைக் கேட்டுட்டு இருந்தேன், ஆனால் நான் வாங்கி தரல. ஆனால் அம்மா கேட்டால் மட்டும் எல்லாமே உடனே பண்ணுறீங்க. அதையும் அம்மா அம்மாண்ணா உனக்கு அம்மா, எனக்கு ஒய்ஃபு. அது மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டு லவ்வர் எல்லாமே பிவி தான். பிவி கேட்டால் மட்டும் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா, 2007 நான் பிவியை முதல்ல பார்த்தேன். 2008 எங்களுக்கு மேரேஜ். அந்த ஒரு வருஷம் காதல் தான். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் நிறைய நடந்துருக்கு. நான் ஆக்சுவலாக என்னோட லைஃப் டைரக்ஷன் வேறு. ஆனால் இன்னைக்கு என்னோட லைஃப் இவ்வளவு நல்லா இருக்குது, ஒரு நல்ல பொசிஷனில் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பிவி, எங்கள் அம்மா, என்னோட ஒய்ஃபு. ஸோ எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் நாங்கள் நிறைய சண்டை திருப்பி போட்டிருப்போம். நீனும் பார்த்துருப்பேன். ஆனால் உடனே நாங்கள் சரண்டர் ஆகிட்டோம். நான் சரண்டர் ஆகிடுவேன். ஏன்னா அதுதான் உண்மையிலே ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதின்னு நானும் நினைக்கிறேன். விட்டு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னோட லைஃப்பில் மேக்ஸிமம் நான் விட்டு கொடுத்து போயிடுவேன். அதே மாதிரி பிவியும் அப்படிதான். ஒரு ஸ்டேஜை தாண்டி நான் போயிட்டோம்னா அவங்களும் இறங்கி வந்துடுவாங்க. அதனால தான் எங்களோட லைஃப்பில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வரல. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு, போயிருக்கு. இப்போ நீ கேட்ட விஷயம் என்னென்னா, பைக்கு நான் கேட்டேன். ஒரு பைக்கு 1 லட்ச ரூபா தான், வாங்கி கொடுக்கலாம். ஆனால் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. 2009 இப்போ 2026. இத்தனை வருஷத்தில் வீதிக்காக நான் பெருசாக ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்படின்னா இல்லை. அவளுக்கு எப்படின்னா கொஞ்சம் சினிமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பிடிக்கும். எப்படின்னா ஒரு லவ்வர்ஸ் டே அப்படின்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும், ஏதாவது வாங்கி கொடுத்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினை இன்ட்ரெஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நிறைய வீதிக்கு பிடிக்கும். பட் எனக்கு அது பிடிக்காது இல்லை, எனக்கு வராது. ஸோ நானும் நினைப்பேன், ஒரு சர்ப்ரைஸாக இவங்களுக்கு ஒரு சேரீ வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னா வாங்கினாலும் அந்த ப்ரீவியஸ் டே முந்தின நாள் எப்போ என்ன வாங்கியிருக்கீங்க, வாங்கினீங்களா, வாங்கலையா, எப்படி என்ன ஏதுன்னு போட்டு நோண்டிகிட்டே இருக்கும்போது நானே சொல்லிடுமா ஒரு சாரி வாங்கிட்டு என்னதான் இருக்காது. ஐயோ நீங்கள் இதை சர்ப்ரைஸாக எனக்கு கொடுத்துருக்கலாம். சர்ப்ரைஸ் பண்ணணும்னா முதல்ல நம்மள என்ன செய்யணும், சர்ப்ரைஸ் பண்ண விடணும். அது அந்த ஆசை இருக்கும். ஆனால் வீதிக்கு அது முடியாது. நானும் அதை சர்ப்ரைஸாக கொடுத்துக்குவேன்னாலும் எனக்கு தெரியாது. ஒரு டைம் நான் சர்ப்ரைஸாக ஒரு மிட் நைட்டில் எழுப்பி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணது மட்டும்தான். மற்றபடி பெருசாக எதுவும் கொடுக்கல. ஆனால் இத்தனை வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா, விவி கிச்சன் ரொம்ப அவங்களுக்கு அதை மாற்றி ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு கிச்சனாக அது இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. வீட்டில் இருந்துகிட்டே இருந்த ஒரு ஆசை. அது எனக்கு தெரியும். நிறைய நாள் நாங்கள் இந்த வீட்டில் இருந்து பேசும்போது அப்போ அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு பெரிய வருமானம் கிடையாது, மாத சம்பளத்தில் வேலை பார்த்தோம். ஸோ அதனால அதெல்லாம் உடனே பண்ண முடியுமான்னா முடியாது. இன்னொன்று, நான் ரூபா விஷயத்துல பண விஷயத்துல ஒரு சின்ன செலவுனாலும் ரொம்ப யோசிக்கிறவங்க, டக்குன்னு யோசித்து பண்ணிடணும் அப்படிங்கிற இது என்கிட்ட கிடையாது. ஸோ விவி அப்படி கிடையாது, பயமே கிடையாது. ஸோ எதுனாலும் பண்ணுங்கப்பா, நான் இருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் விவிட்ட மட்டும்தான். நான் அதனால யோசிச்சேன். இப்பவும் இந்த வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வேலையை ஆரம்பித்தோம். பட் அதுக்கப்புறம் விவி கேட்டதோ இல்லையோ, இது ஆசையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடணுங்கிறதுக்காக முழு ஒர்க்கையுமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கான செலவு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கிச்சன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் விவி நான் எங்கள் பெட்ரூமில் படுத்துனே நான் கிச்சன்லேயே படுத்துதான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அதில் படுத்து படுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒரு இத்தனை வருஷத்துல இன்னைக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ இப்போ விவியோட ஒரு லைஃப் டைம் ஆசைன்னு வச்சுக்கலாம். ஒரு லைஃப் டைம் ஆசையாக இருந்ததை ஏறக்குறைய நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னும் விவிக்கு நிறைய ஆசை இருக்கு. ஸோ என்னோட மெயின் பார்ட் என்னோட ஒய்ஃபோட ஆசையை ஏற்றிக்கிறதே தவிர பிள்ளைங்களோட ஆசையை ஏற்றிக்கிறது கிடையாது. பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதை நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அவங்களோட படிப்பு விஷயத்துல நம்ம எந்த குறையும் வைக்காம அதை ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் சம்பாதிக்க வேண்டியது. ஸோ அவங்க குடும்பத்தை அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் உள்ள நான் பெருசாக சேவிங் அப்படியும் வைக்கிறதுக்கு ஆசைப்படுறது இல்லை. நம்மளோட லைஃப்பை நம்ம வாழ்ந்துடணும், அது சந்தோஷமாக வாழ்ந்துடணும் தான். இது வரைக்கும் அப்படிதான் என்னோட லைஃப் போயிருக்கு, இப்பவும் அப்படிதான்.
ஸோ பைக்கு நீ உன்னோட சம்பாத்தியத்தில் வாங்கிக்கணும். அப்படி இல்லைனாலும் அப்பாவுக்கு ஒரு பைக் இருக்கு, அதுவும் புது பைக் தான், அதை நீ யூஸ் பண்ணிக்க, உனக்கு கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம், இன்னும் நீ லைசன்ஸ் கூட வாங்கல. லைசன்ஸே இல்லாம பைக் ஓட்டுறத நானும் விரும்பலை. அதனால வெயிட் பண்ணுவோம், உனக்கான டைம் வரும்போது உனக்கு கண்டிப்பாக பைக் என்ன செய்யணும்னா கிடைக்கும். அப்புறம் நான் விவி பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். ஸோ விவியோட சமையல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க அம்மாவோட சமையல் தான், அதை தாண்டி வேற எந்த சமையலும் கிடையாது அப்படின்னு. அது சரி, அது வந்து உண்மைதான். எனக்கும் வந்து எப்படின்னா எங்கள் அம்மாவோட சமையல் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பியூர் வெஜிடேரியனாக இருந்து அதுக்கப்புறம் நான்வெஜ்லாம் சாப்பிட்ட பழகினேன். ஸோ எனக்கு அம்மாவோட சமையல் அப்படின்னா அவங்க வைக்கிற எல்லா குழம்பும் எனக்கு பிடிக்கும். முக்கியமாக அவியல், கூட்டு, மீன் குழம்பு, இதெல்லாம் நான் அவ்வளவு ருசிச்சு அம்மாவோட சமையலில் சாப்பிட்ற ஒரு விஷயம். பிபிக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிபிக்கு காஃபி போட தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பிபியோட சமையல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் கேட்டாலும் பிபி வந்து சொல்லணும், எங்கள் அம்மாட்ட இருந்து அவ்வளோ சமையலே அவ்வளோ அழகாக கற்றுக்கிட்டாங்க. ஸோ அம்மாவோட சமையல் அவியல் போட்டு காய்கறி எல்லாம் போட்டு போட்டு அந்த அவியல் போட்டு நாட்டுவேல் ஸ்பெஷல்னு சொல்லுவோம். அந்த கூட்டு வந்து எனக்கு அப்படி பிடிக்கும். அது வந்து இப்போ பிபி அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அழகாக வைப்பாங்க. நானும் அதை ரொம்ப விரும்பி இப்போ சாப்பிட்டேன். அதை தாண்டி மீன் குழம்பு நான் சொன்னேன் உங்களுக்கு, அம்மா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி எதுவுமே இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அதை சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்து பிபி அதான ஒரு மீன் குழம்பு வைக்கும். ஸோ அதுக்காக அந்த மண் சட்டி தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய தடவை வாங்கியிருக்கோம், உடைச்சிருக்கோம். இப்போ ஃபைனலாக அதுக்கான ஒரு மண் சட்டியும் வந்து செட் ஆகிருக்கு. அதுவும் இப்போ ரொம்ப நல்லா மீன் குழம்பு அதில் வைக்கிறாங்க, நல்ல டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அது இல்லாமல் நான்வெஜ் எது சமையல் கேட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ விவி கிச்சன் அது அவங்களோட ஒரு மைண்டில் இருந்த ஒரு டார்கெட்டு. விவின்னு சொல்லோம்னா வினோதா வாசகி, அது சாட்டா விவி. ஸோ அவங்களுக்கு இப்போ விவி கிச்சனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது அவங்க இப்போவும் கிச்சனில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சமையல் அது தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கிற புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, இந்த ரெண்டுமே வந்து இன்னும் அப்படியே நம்ம ஒரு தடவை சாப்பிட்டோம்னா அப்படியே நாக்கில் நின்றுட்டே இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அது ஒரு நாளுன்னு இல்லை, ஒரு நாள் வத்த குழம்பு 2 நாளைக்கு என்கிட்ட அந்த வத்த குழம்பு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், பாத்திரத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்ற பழக்கமும் இருக்குது. அது இல்லாமல் பசங்களுக்குமே அவங்க வைக்கிற எல்லா வெரைட்டி ரைஸ் எல்லாமே பண்ணுவாங்க. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எந்த குழம்பு வச்சுருந்தாலும். ஸோ என்கிட்ட இருக்கிற ஒரு பேட் ஹேபிட், நான் முதல்ல சொன்னேன், சினிமேட்டிக்காக எனக்கு ஆக்ட் பண்ண தெரியாது, ஒரிஜினலாக ஆக்டர்னால நேரடியாக பேசுகிற பழக்கம். அதே தான் சமையல்லையும் சொல்லுவேன். எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சாப்பிட்டாலும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன குறை இருக்குங்களே, அது கரெக்டாக எனக்கு தெரியும். முடிச்சுட்டு நான் சொல்லுவேன், நம்ம அது வந்து உப்பு மட்டும் போட்டுருந்தேன்னா டேஸ்ட்டு பக்காவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது எவ்வளவோ டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ பாசிட்டிவ் இருக்கும். பட் அதில் இருக்கிற ஒரு சின்ன நெகட்டிவ் லைட்டாக சொல்லியிருக்கேன். அது வந்து ஆக்சுவலாக எந்த லைட்ஸும் விரும்ப மாட்டாங்க. தெரிஞ்சே பண்ணுற தப்பு நம்மளும் மாட்டிக்குவோம். ஆனால் பசங்க அப்படி இல்லை. 2 பசங்களுமே என்ன சமையல் பண்ணாலும் சாப்பிட்டோன்னே அம்மா டேஸ்ட் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பேரை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, நான் மாட்டிக்குவேன். சரி, ஓகே, நான் கொஞ்சம் ஒரு பெரிய கதையை உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இப்போ விவின்னு சொன்னோம், விவியோட கிச்சன். ஸோ நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த விவி கிச்சன் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு, அது விவிக்கு நினைச்ச மாதிரி இருக்கா, இன்னும் அடிஷ்னலாக அதில் எதுவும் உங்களுக்கு தேவைப்படுதாங்கிறதையும் நம்ம விவிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அநேகமாக விவி வந்து கிச்சனில் தான் இருப்பாங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனில் போய் பேசலாம். அப்பாட்ட பைக் எடுத்திருந்தேன். அப்பா அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லிட்டாங்க. நீ இப்போ என்ன சொல்லி வச்சிருக்க? ஆக்சுவலாக பார்த்தேன் அப்படின்னா, அப்பா வந்து இது வரைக்கும் நான் கேட்டு எதுவுமே நோன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவாங்க.
எதனால அப்படின்னா அப்புறம் நான் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பா எனக்கு அது செஞ்சு தரல, இது செஞ்சு தரலன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன். அதனால அப்பா வந்து சில விஷயங்கள் வந்து நான் கேட்கறத உடனே என்ன செஞ்சிடணும், ஏதாவது ஒரு வேலை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன பிளான் எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா போட்டு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நான் கேட்கறத எப்படியாவது நிறைவேற்றுறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இது. நான் ரொம்ப நாள் முன்னாடியே இந்த பிளான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இதை வந்து இப்போ ஓரளவு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 95% ஐ எம் ஹாப்பி இந்த ஒர்க்கில். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிச்சனில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக இது வந்து 1998 கட்டின வீடு. ஸோ ஃப்ளோர் மட்டும் மாற்றணும் அப்படிங்கிற பிளானில் தான் ஆரம்பித்தோம். ஸோ அது என்னோட பிளானை நான் அப்பப்போ கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அப்போ வந்து அந்த பிளானை வந்து சரி இவருக்கு எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளானை ஆரம்பித்தாங்க. கையில் ஒரு 1 lakh இருந்தது. ஸோ அந்த 1 lakhல என்ன பண்ணலாம், நான் நிறைய யூடியூப்ஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். கபோர்டு ஒர்க்குக்கு 35,000 தான் ஆச்சு, 40,000 தான் ஆச்சு, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அப்போ நம்மளாலே முடியும் அப்படின்னு ரைட்டாக ஒரு பிளானை தான் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி நம்மளோட பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 3 மடங்கு 4 மடங்கு அமௌண்ட் என்ன செஞ்சிருச்சுன்னா செலவாயிட்டு. இருந்தாலும் நான் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ஃபஸ்ட்டு நான் வந்து அதில் வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எவ்வளோவா திட்டிகிட்டே இருந்தாலும் கடைசியில் என்னோட அவுட்புட்டுக்கு அப்போ வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே இப்போ நீங்க வந்து கிச்சனை பார்த்துருப்பீங்க. இதுதான் பிவிக்காக நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குற கிச்சன். ஸோ என்னோட லைஃப்ல எனக்கு ஆசை எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சின்ன பசங்கள்ல இருக்கும்போது ஒரு ஆசை இருந்தது. ஆக்சுவலாக என்னோட ஊர் வந்து ஒரு கிராமம். ஸோ அங்கே வந்து பழைய அம்பாசிடர் கார், ஒயிட் கலர்ல ஒரு கார் வரும். ஸோ நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது அந்த கார் வந்துன்னா பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அது தெருவுக்குள்ள வந்துட்டுன்னு அதை ஃபாலோ பண்ணி ஓடி அவங்க போய் இறங்குவாங்க. ஸோ அவங்க கூட பாம்பே ஏதாவது வெளியூர்ல இருந்து வரவங்க. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பாம்பேல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பாம்பேல இருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா ஃபேமிலியா வரும்போது இப்படிதான் ஊருக்குள்ள வருவாங்க. நாங்கள் சின்ன பசங்களாம் பின்னாடி ஓடி போய் நிற்போம். அவங்க இறங்கின உடனே ஒரு பாக்கெட் சாக்லேட் எடுத்து எல்லாருக்கும் அதை பங்கு வச்சு கொடுப்பாங்க. அந்த வழக்கம் இருந்தது. அப்போ என் மனசுல ஒரு ஆசை இருந்தது, நம்மளும் சொந்தமா ஒரு காரை வாங்கி அதுல அம்மா அப்பா நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு அப்படி வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆக்சுவலா அப்பா அது ரொம்ப ஒரு பெரிய ஆசையா அப்போ இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது ரொம்ப சாதாரணமா அது நம்ம லைஃப்ல வந்துடுச்சு. காரு பைக் எல்லாம் இப்ப இல்லாத ஆளு கிடையாது. ஆனா என்னோட அந்த ஆசை வந்து உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி, என்னோட லைஃப்பும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் தான் என்னோட இது. எனக்கு இதை தாண்டி பெரிய ஆசை அப்படின்னு எதுவுமே இல்லை. பட் டிவிக்கு நிறைய ஆசைகள் இருந்தது. அதுல ஒரு ஆசை வந்து டிவி கிச்சன். அது வந்து இன்னைக்கு நான் வந்து அதை அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க என்னன்னு தெரியல. அது அவங்ககிட்ட இருந்தே நம்ம கேட்போம். உண்மையிலே எனக்கு வந்து அந்த விவி கிச்சன்ங்கிறதுல ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக நான் வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிச்சன் எப்போ இப்படி வரும் அப்பா இப்படி வரும் சின்ன சின்ன ஆசைகள் நானும் சொல்லியிருந்தேன். அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே இன்னும் சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய இடத்துல நான் என்னோட சஜஷனுக்காக வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு சொல்லும்போது சில இடத்துல வேணாம்னா அது முடியாதுமாங்கிறதையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறத கரெக்டாக எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக இப்படிதான் ஒரு பழைய கிச்சன் அது. அந்த பழைய கிச்சனை மாடிஃபை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கான செலவுகளும் அதிகமாகும். சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அங்கே பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு இப்போ கிச்சனை வந்து ஆல்ரெடி ஒரு ரவுண்ட்ஸ் காட்டியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் ஒரு பிளேஸை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல் பிளேஸுமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். உண்மையில அந்த இன்ஜினியருக்கும் நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரும் அவ்வளோ மெனக்கெட்டு அந்த வேலையை பார்த்து கொடுத்துருக்குறாரு. அது ரொம்ப பொறுமையாக மேடம் ஓகே இது பண்ணிடுவோம் மேடம் இது பண்ணிடுவோம் மேடம்னு சொன்னாங்க. பட் கார்பெண்டர்ஸ் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி வரும்போது சில விஷயங்கள் வந்து எங்களுக்கும் சில சேஞ்சஸ் இருக்க தான் செஞ்சது. பட் ஓகே இப்போதைக்கு எனக்கு வந்து இப்போ நிறைய பேர் நம்ம ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும்போது வந்துருந்தாங்க. வந்தவங்க இது என்ன மெட்டீரியல் இப்படி பண்ணியிருக்கீங்க எல்லாமே பார்த்துட்டு நல்லா இருக்கு, எந்த இடத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ணலைங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து மற்றவங்க சொல்றது இதை விட
ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் விவியோட ஒரு அவுட்புட், விவி வந்து என்ன ஃபீல் பண்ணுது அப்ப பண்றாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ஐ திங்க் அவங்க இப்போ ரொம்ப ஹாப்பின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 100% ஹாப்பி. அதுவும் எங்களை கலர் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நாங்க தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா அது எப்படி இருக்குமோ, ரொம்ப பளிச்சுன்னு இருக்குமோ, டார்க்கா இருக்குமோ, அந்த மாதிரிலாம் நிறைய சஜஷன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறப்ப நான் 100% ஹாப்பி. எங்கள் ஃபேமிலியே ஹாப்பி இந்த விஷயத்தில். என் சின்ன பையன்லாம் வருவான், வந்துட்டு அம்மா உன் கிச்சன் அவ்வளோ அழகாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலே அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கும். சரி நம்மளும் நம்ம லைஃப்பில் ஏதோ சம்திங் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் சின்ன விஷயமா இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 lakhsல நான் இவ்வளோ தூரம் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணது. நாங்கள் ஃபேமிலியாகவே எல்லாரும் ஹாப்பி. ஆக்சுவலாக விவியை வந்து இன்னைக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஒரு பிளானு. அதுக்காக விவிக்கு ஒரு saree, கொஞ்சம் மல்லிகைப்பூ எல்லாமே வாங்கி ஆல்ரெடி அவருக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சிருக்கேன். ஸோ இது நம்ம வீட்டிலே பூத்த ரோஸ் பூ. இதை கொடுத்து தான் முதல்ல நம்ம வந்து டிஷ் சொல்ல போகிறோம். விவி எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நம்ம இந்த சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஒருவேளை நான் வாங்கி வச்சிருக்கிறத பார்த்து வச்சிருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். விவி கிச்சனில் தான் இருக்கு. ஹாய், ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ. இந்த மட்டும் தானப்பா, வேற ஒன்றும் இல்லையா? 2 ரோஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கான இது வீட்ல. டபுள் லவ். இது வீட்டில் பூத்த ரோஸ். வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா ரோஸ் சர்ப்ரைஸ் என்னால முடியும், சர்ப்ரைஸுக்குலாம் வடியில அவ்வளவுதான் என்னால முடிஞ்சது. 2 ரோஸ், டபுள் ரோஸ் கொடுத்துருக்கேன். இன்னைக்காவது ஏதாவது தருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஹாய், தேங்க்யூ. சர்ப்ரைஸே இல்லைன்னு சொன்னீங்க. நைஸ் கலர். எனக்காக மல்லிகை பூவும் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவுதான் விவியோட சர்ப்ரைஸ். இதுக்கு மேல நீங்க அவங்ககிட்ட இருந்து பெரிய சர்ப்ரைஸா நம்ம எது கொடுத்தோம், ஒரு ரியாக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏதோ நம்ம அவளுக்கு தெரியாமலே ஒரு சர்ப்ரைஸா ஒரு சாரியும் மல்லிகை பூவும் வாங்கி கொடுத்துட்டோம். தேங்க்யூ.